ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஏலியன் மோட தான் இன்றைக்கி நம்ம வந்து லேண்டு ஆராய போகிறோம். அப்படி என்னடா ஆராய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ ஏலியன் மோடில் பிஸ்தலும் ஸ்னைப்பர் மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ அதில் ராக்கெட் லான்ச்சர் AK-47 இருந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ அதில் நிறைய ஏலியன்ஸ் சாவடிங்க, அப்போ தான் AK-47 ராக்கெட் லான்ச்சரும் அன்லாக் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் ட்ரை பண்ண போறோம். ஸோ எத்தனை ஏலியன் சாவடிக்க போறோம்னு தெரியல. ஏன்னா KGF ராக்கி பாய் மாரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொட்டை மாரி பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா சாவடிக்க போறான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் மோடுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னைப்பரும் பிஸ்தலும் தான் தருவாய்ங்க. ஸோ பிஸ்தல் வச்சுட்டு எத்தனை அடிக்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வராய்ங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே எத்தனை பார்த்தீங்கன்னா 1 ஏங்க ஸ்னைப்பர்ல வச்சா ஒரு புல்லட்லயே சாவுறான்யா. போடு ஹெட்ஷாட் தான் பார்த்தீங்கன்னா மண்டை வேற பெருசா வச்சிருக்காய்ங்க. போடுறா ஆடுதான்டா. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்தோனே பார்த்தீங்கன்னா 5 பேர் இருந்திருக்காய்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அன்லாக் ஆகல. ஸோ பார்த்தீங்கன்னா அநேகமா நெறைய இன்னும் சாவடிக்கணும் போல. சரி பார்ப்போம் எவ்வளோ தான் சாவடிக்க முடியுதுன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமா பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸே தான் சாவடிச்சேன். ஸோ AK-47 அன்லாக் ஆயிருச்சா? அன்லாக் ஆயிருச்சியா? போடு. இப்போ வாங்கடா, வாங்கடா. போடுறா அடுத்தான்டா. கமான்டா. பார்த்தீங்கன்னா அடுத்து ராக்கெட் லான்ச்சர் வேற இருக்கு. ஸோ அதுக்கு வேற பார்த்தீங்கன்னா எத்தனை ஏலியன்ஸ் சாவடிக்கணும்னு தெரியல. என்னடா டான்ஸ் ஆடி இருக்கிற அங்கிட்டு போடா அங்கிட்டு. கமான்டா. இப்போ வாங்கடா AK-47 அன்லாக் பண்ணியாச்சு. போட்டு, போட்டு. ஹெட்ஷாட் தான் நீ எல்லாருக்கும். வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. போட்டு பார்த்தீங்கன்னா பறக்குறாய்ங்க. ஸோ அடுத்து வேற என்னடா ஏர்ல வரீங்க? போடா. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா ஏர்ல இருந்தாலும் ஹெட்ஷாட் போடுவோம்டா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். கிளம்பு. பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா என்ன அது யூஸ் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ இங்க வேற UFO பறந்துட்டு இருக்கு. ஸோ இத வேற சாவடிக்க முடியுமா? ஆனா UFO சாவடிக்க முடியாது. சரி. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு விடுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களாலயும் பார்க்க முடியும். சரியா? ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. என்னடா நான் ஒரு பக்கம் சுட்டா அது ஒரு பக்கம் போகுது புல்லட். இங்க இருங்க. போடுறா அடுத்தேன்டா. கமான். என்னடா கஷ்டமா இருக்குங்க. வராய்ங்களே வராய்ங்களே கிட்ட வந்துட்டாய்ங்களே. என்னடா லைனா வராய்ங்க. ஏங்க படையா கிளம்பிட்டாய்ங்க. அடுத்து பார்த்தா ராக்கெட் லான்ச்சர் வேற அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வேற எத்தனை சாவடிக்க போறோம்னு தெரியல. பார்ப்போம். ஸோ கைஸ் ஏன்னா கடந்த 4 நிமிஷமா பார்த்தீங்கன்னா ஏலியன மட்டுமே தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ராக்கெட் லான்ச்சரையும் ஃபைனலா நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன்டா ராக்கெட் லான்ச்சர் அன்லாக் பண்ணி ஏன்டா ஸ்னைப்பர சுட்டுருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஸோ தூரத்தில வந்தான்ல அதான் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர சுடும் அப்படின்னு சுட்டுருக்கிறேன். அவன் மண்டை நல்லா இருக்கு சுடுறதுக்கு. அதான் ஸ்னைப்பர சுட்டுருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஏய்! என்னடா? ஏங்க எவ்வளோ பெரிய லைன்னு பாருங்க. போடு பார்த்தீங்கன்னா மொட்டா மாஸ் ஏலியன் ஆர்மிங்க போடுங்க. ஏன்னா ராக்கெட் லான்ச்சர் வந்தது கூட தெரியாம பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது பேசல. இப்ப நான் எடுத்து முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா டப்பிங் குடுத்துட்டுருக்கேன். நான் ராக்கெட் லான்ச்சர் வந்தது கூட தெரியாம பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு இருக்கிறேன். பார்த்துக்கோங்க. என்னடா ஏர்ல பறக்குற? ஏர்ல பறந்தாலும் உன்னைய போடுவேன்டா. போடுறா அடுத்தான்டா ஹெட்ஷாட்றா. என்னடா பின்னாடி இருந்து அடிக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இருங்க. அப்பதான் அவைங்க ஒரு இடத்துல குரூப்பா வர வச்சுட்டு, அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா மண்டையிலேயே போடணும் இவங்களுக்குலாம். போடுறா. ஐய்யய்யோ! பின்ன நமக்கு லைஃப் குறைஞ்சிருச்சே. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கோட் கூட போட முடியாது. ஏன்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். இல்ல அத எடுக்கிறதுக்கு வேற அத்தனை ஏலியன்ஸ் சுடணுமான்னு தெரியல. ஏன்னா வந்துகிட்டே இருக்கிறாய்ங்க. போடுறா அடுத்தான்டா. என்னடா ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆயிட்டான். ஓகே அவனையும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ்லாம் காத்துல பறக்குறாய்ங்க. ஏலியன்ஸா மொட்டாமா வாங்கடா வந்து சண்டைக்கு வாங்கடா. டேய் வாடா 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 அடுத்தான்டா. போடுறா. ஓகே. பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா ஏய்! என்னடா ஏங்க ஏதோ ஆர்மி படையெடுத்து வராய்ங்க ஏலியன் ஆர்மி.
பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து AK-47ம் ராக்கெட் லான்ச்சர் வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் போர் அடிச்சா வந்து இந்த ஏலியன் மோட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு போர் அடிக்கிறப்ப விளையாடுறப்ப. ஏன்னா இங்கிட்டு வேற ஒரு லைன் வருதாடா! ஐய்யய்யோ! சரி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 கன்னையும் அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து இந்த 2 கன்னையும் வந்து அன்லாக் பண்றது அப்டின்ட்டு. ஸோ இதுவே பண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ் கிளாஸ் ஃபன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஏங்க இவங்க வேற சர மாரியா வந்துகிட்டே இருக்காய்ங்க. இவங்களுக்கு ஒரு எண்டே இல்லையா?